அனுபவம் 100 யூடியூப் சேனல்லேருந்து முருகாஸ் பேசுகிறேங்க. வணக்கம். சகோதரி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. இன்றைக்கி 6th எபிசோட். நான் எடுத்துக்கிட்ட டாபிக் வந்து ஃபயர் ஆக்சிடெண்ட். தலைக்கு வந்தது தலைப்பாயோட போயிடுச்சு. நான் ஒரு மில்லில் வந்து தென் தமிழ்நாட்டில் ஒரு மில்லில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா போர்வெல் தண்ணி வந்து ரொம்ப உப்பு அதிகமாக இருக்கும். ஹாட் வாட்டர், அது 3000 ppm. இதை வந்து குடிக்க முடியாது. இங்கே டாய்லெட் யூஸ்க்கோ இல்லை பாத்திரம் கழுவுறதுக்கோ துணி துவைக்கிறதோ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா எங்கள் மில்லு வந்து ஏசி பிளான்ட் இருந்துச்சு. அந்த ஏசி பிளான்ட்ன்றது ஆக்சுவலி என்னென்னா, ஒரு 15 HP மோட்டரை வந்து நல்லா பம்ப் பண்ணி சின்ன சின்ன நாசில்ஸ் இருக்கும், அது வழியாக பம்ப் பண்ணி அனுப்புவோம். தண்ணி கலந்த காற்று வந்து அப்படி ஃபோர்ஸாக வெளியேறி முன்னாடி நிற்கிற ஒரு பிளாஸ்டிக் தகடு மேலே போய் படும். பட்டு தண்ணி வந்து கீழே விழுந்துடும். அந்த குளிர்ந்த காற்று இருக்கு இல்லையா, காற்றை வந்து வெளிக்காற்றை வந்து குளிர வைக்கணும். குளித்து இந்த இந்த குளிர்ந்த காற்றை வந்து சைடு வழியாக வெளியேறிட்டு உள்ள டிபார்ட்மெண்ட்டை போகும். அப்போ போகும்போது என்ன ஆகும், டிபார்ட்மெண்ட் கூலாக இருக்கும். ஸோ ஏசி பிளான்ட் அந்த இதுக்கு வந்து இந்த ஹார்ட் வாட்டர்லாம் யூஸ் பண்ணோம்னா நாசில்லாம் சோக் ஆகிடும், நாசில் கெட்டு போயிடும். ஸோ அதனால் நல்ல தண்ணி தான் வாங்கும். நல்ல தண்ணி வந்து ஒரு 5 கிலோமீட்டர்லேருந்து கொண்டு வருவாங்க, லாரியில் கொண்டு வந்து டேங்கில் ஏற்றிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு நடைமுறை. சரிங்களா? எங்கள் மில்லோட எம்டி அவங்க பங்களா வந்து மெயின் ரோட்டில் நான் வேலை பார்த்த மில்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இருந்து வச்சுக்கலாம். என்னென்ன மில்லு வந்து பங்களாவில் ஒரு முன்னாடி ஒரு ரூமை மட்டும் தடுத்து ஆஃபீஸ் மாதிரி வச்சுருந்தாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் மாதிரி. அதுக்கு பின்னாடி வந்து ஒரு சைசிங் மில் வச்சுருந்தாங்க. சைசிங் மில்லுன்னா மேபி சில பேருக்கு தெரியலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இருந்தாலும் சொல்லிடுறேன். அது என்னென்னா, நூலை வந்து துணியாக தயாரிக்கிற முன்னாடி நூலை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு, அது டு இன்க்ரீஸ் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் தி யான் என்ன பண்ணுவோம், துணி நிறைய நெய்ருக்கு இலகுவாக பண்ணுறதுக்கு துணியை வந்து சைஸ் பண்ணுவோம். சைஸ்னால் கஞ்சி போடுறது. ஸோ கஞ்சி என்னென்ன வச்சு போடுவாங்கன்னா, குச்சிக்கிழங்கு மாவு இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்டார்ச்பாங்க இங்கிலீஷில். அது 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 வந்து மாவு, குச்சிக்கிழங்கு மாவு வச்சுப்போம். அப்புறம் மட்டன் டாலோன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, ஆட்டு கொழுப்பு. சரிங்களா? அப்புறம் விறகு. சரிங்களா? அப்புறம் வந்து நூல் வந்து இப்போ பஞ்சு நூல் கான்ஃபார்மில் வரும். ஸோ இதெல்லாம் இருக்குது. எல்லாமே 4 ஐட்டமும் எளிதில் தீப்பற்றக்கூடிய ஐட்டங்கள். சரிங்களா? ஓகே. இது வந்து என்னென்னா 24 மணி நேரமும் இந்த மில்லு ஓடிட்டுருக்கும். எப்போ பார்த்தாலும் 40-50 பேர் தொழிலாளிகள் வேலை பார்த்துட்ருப்பாங்க. ப்ளஸ் பங்களா வாட்ச்மேன் வந்து 2 ஷிஃப்ட்டில் 2 வாட்ச்மேன் இருப்பாங்க. முதலாளி இருப்பார், முதலாளி அவங்க மிஸ்ஸஸ் இருப்பாங்க. ஸோ எப்போவுமே கலகலன்னு அந்த பங்களா வந்து கஸ்டமர்ஸ் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அது நல்லாயிருக்கும். ஆனால் சண்டே ஆனால் அந்த சைசிங் மில்லில் எல்லாம் லீவு. எந்த தொழிலையும் வர மாட்டாங்க, எல்லா தொழிலும் போயிடுவாங்க. இன்னொன்று, அவங்க மில்லு முதலாளியுடைய பங்களா வந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருந்தது. மாணவர் பங்களா. ஸோ என்ன பண்ணுவார், ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி மனைவி மக்களோட எல்லாம் மாமனார் பங்களாவுக்கு போயிடுவார். அங்கே போய் விருந்து சாப்பிட்டு, மாமனார் வீட்டில் விருந்து சாப்பிட்டு, கொஞ்சம் எல்லாம் மனைவி எல்லாம் மாமனார் சொந்த பந்தங்களோட பேசிவிட்டு ஓய்வு எடுத்துகிட்டு வருவார். ஸோ இது வந்து நடைமுறை. நான் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் மில்லில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். மத்தியானம் ஒரு 3 மணி இருக்கும். தண்ணி தீர்ந்து போச்சு அப்படின்னு எனக்கு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. உடனே தண்ணிக்கு லாரிக்கு ஃபோன் பண்ணி, லாரி வந்துட்டு லாரி வந்து ஓவர் டேங்க்கில் ஏற்றி முடிச்சிட்டான். ஏற்றி முடிச்ச பிறகு பார்த்தா கால்வாசி டேங்க்கில் தண்ணி இருக்குது. என்கிட்ட வந்து சொன்னேன், சார் ஏற்றிட்டேன், டேங்க்கு முக்கால்வாசி டேங்க் நிறைஞ்சி கால் தண்ணி இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்ட்டான். அது எவ்வளோ தண்ணி ஏதாலும் நம்ம ஃபுல் தான் கொடுக்கணும். கால் ஏற்றாலும் சரி, அரை ஏற்றாலும் சரி, முக்கால் தண்ணி ஏற்றாலும் வேணுன்னா எங்கேயா பிடிச்சி வச்சுக்கலாம். எனக்கு பிடிச்சி வைக்க பாத்திரம் போது இதெல்லாம் இல்லை. கால் லாரியில் தண்ணி எங்கே பிடிச்சி வைக்க முடியும்? அந்த மாதிரி எனக்கு ஃபெசிலிட்டி இல்லை. சரி பரவாயில்லைங்க அப்படின்ட்டு நாங்கள் வழக்கம் அனுப்பிடுவோம். அந்த மாதிரி கொஞ்சம் தான் அனுப்பி விட்டுருவோம். அப்புறம் வந்து
அந்த லாரி என்ன பண்ணால் அந்த இதெல்லாம் ஏற்றிட்டு பைப்பெல்லாம் சுருட்டி வச்சுக்கிட்டு அந்த டிரைவர் வந்து கிளம்புறதுக்கு ரெடியானார். போய் சீட்டை போய் காட்டுறார். அப்போ திடீர்னு ஒரு சைக்கிளில் வந்து அந்த முதலாளி பங்களாவில் இருக்க வாட்ச்மேன் வந்து அப்படியே சைக்கிள் கிட்டு ஓட்டி விட்டு விறுவிறுக்க ஓடி வந்தா. அப்படி சார் அந்த முதலாளி பங்களா வந்து அந்த சைசிங் மில் வந்து டீ படிச்சுக்கிச்சு சார். டீ படிச்சு முதலாளி வேறு மாமனார் வீட்டுக்கு போயிருக்காரு சார். யாருமே கிடையாது. இப்போ நான் கூட உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லி தான் வந்திருக்கேன். நான் உடனே போகணும் அப்படின்ட்டு போயிடும். அவரே பத்திரிக்கை அடிச்சுட்டு வந்தான். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அது அப்போ தான் லாரி எடுக்க ஆரம்பிச்சார். உடனே வாட்ச்மேன் சொல்லி அந்த லாரி டிரைவர் நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் போனேன். போயிட்டு இந்த மாதிரி முதலாளி பங்களா சைசிங் மில்லு ஏறிடுச்சு, ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. இந்த தண்ணி உங்கள் தண்ணியை கொண்டு போய் அங்கே மீதி இருக்கு இல்லையா, 4 லாரி தண்ணி இருக்குல்ல, அதை கொண்டு போய் அங்கே ஊற்றுங்க, ஃபயரில் ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அவரும் கிளம்பிட்டார். நான் பின்னாடியே வண்டியில் போயிட்டேன். வண்டியில் போயிட்டு அங்கே பார்த்தா எல்லாம் ஃபயர் ஐட்டமாக பிறகு மட்டன் டாலோ எல்லாம் பஞ்சு. ஸோ எல்லாமே எரிய ஐட்டம் நல்லா கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த இருக்கிற தண்ணியை வச்சு எல்லாம் அணைச்சாச்சு. அதுக்குள்ளே வாட்ச்மேன் என்ன பண்ணிட்டார், முதலாளிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டார், சார் இந்த மாதிரி ஃபயர் ஆச்சு, நான் போய் பக்கத்தில் இருக்க மேலே போய் சொல்லிட்டேன், அவர் லாரி தண்ணி வச்சு அடைச்சிருக்காருன்ட்டு. அவரும் முதலாளியும் பதில் அடிச்சுட்டு உடனே ஃபயர் சர்வீஸ் ஃபோன் பண்ணிட்டார். ஃபோன் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷத்தில் ஃபயர் சர்வீஸ் வந்துடுச்சு. முதலாளியும் வந்துட்டார். ஆனால் அதுக்குள்ளார இந்த காலாரி தண்ணி வருது இல்லையா, அதெல்லாம் ஊற்றி ஏற்கனவே நெருப்பை வந்து அணைச்சாச்சு, மேற்கொண்டு பரவாமல் தடுத்துச்சு. அவங்க ஃபயர் சர்வீஸ்காரங்க வந்தாங்க. அவங்க வந்து என்ன, அவங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அவங்க வேலையை கடவை பண்ணிட்டு போயிட்டாங்க. இது என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, அங்கே ஃபயர் ஸ்டேஷன் மட்டும் ஃபோன் பண்ணியிருந்தா அது வர 20 நிமிஷத்தில் எல்லாமே கொழுந்து விட்டு எரிஞ்சிருக்கும். அது சில லட்சங்கள் நஷ்டமாகிறத அந்த 4 லாரி தண்ணி வந்து வேஸ்ட்டாக போடுற தண்ணியை வந்து போய் ஊற்றினால சில ஆயிரம் நஷ்டத்தோடு முடிஞ்சு போச்சுங்க. ஸோ முதலாளி ஒன்று எம்டி வந்து என்னை பாராட்டலை அப்படின்னு கூட இருந்தால் கூட ஒரு நல்ல காரியம் பண்ணோம் அப்படின்ட்டு ஆத்ம திருப்திங்க. நன்றி, வணக்கம்.